ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனகாமர செடியை பற்றி பார்க்கலாங்க. கனகாமர பூக்கள் ரொம்ப அழகான நிறமுடையது. இந்த பூக்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த நிறம் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நிறைய வகையான நிறங்கள் இருக்குது. நம்மள நல்லா டார்க்காக இருக்கிற நிறம் இருக்குது. அதுக்கப்புறம் இது போல் இருக்கிறது கனகாமர கலர் அப்படின்னே பேர். அதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்துலேயும் உண்டு. கிராமங்களில் வயல் ஓரங்கள்லாம் பச்சை நிற கனகாமரமும் இருக்குது. அதுவும் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் டெல்லி கனகாமரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன பூக்களாக இருக்கும். நிறம் ரொம்ப திக்கு ரெட்டாக இருக்கும். நல்ல சிவப்பு நிறமாக இருக்கும். அதே நேரத்தில் காம்பு பகுதி ரொம்ப சின்னதாக மெலிசாக இருக்கும். அந்த செடி உயரமாக வளராது, தரையோட தரையாக இருக்கும். இது போல் நல்ல ஹைட்டாக அந்த செடி வளர்கிறது கிடையாது. மற்ற எல்லா செடியும் நல்ல உயரமாக இருக்கும். நல்ல மஞ்சள் கனகாமரம்லாம் நல்லாவே உயரமாக இருக்கும். இதுதான் அந்த செடியோட அமைப்பு. ஒரு தடவை அந்த செடியை வச்சிட்டோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு தொடர்ந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு சீசன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வெயில் அடிக்கிற நேரங்களில் அதிக பூக்களும், மழை நேரங்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் பூக்கள் கண்டிப்பாக எப்போதுமே பூத்துட்ருக்கும். அளவு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர, ஆனால் எப்போவுமே பூத்துட்ருக்கும். மல்லிகைப்பூ மாதிரியெல்லாம் சீசன் கிடையாது. எப்போவுமே அதிகமாக தான் பூக்கும். வெயில் காலங்களில் நிறைய பூக்களை எதிர்பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு வாரமாக அந்த பூக்களை பறிக்கலை. எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குது. இது வச்சது ஒரு செடி தான். அதிலேருந்து விதைகள் விழுந்து அங்கங்கே முளைச்சி அதுவே எல்லாமே தானாக வளர்ந்துடும். கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பராமரிக்கணும், உரம் கொடுக்கணும், பூச்சி வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்ல தண்ணியும் வெயிலும் இருந்துச்சுன்னா போதும், எந்த இடத்துலையும் இந்த கனகாமர செடிகள் வளரும். தொட்டிலேயே நீங்கள் வளர்க்கலாம். தரையில் வச்சு வளர்க்கும் போது அதோடைய ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய பூக்கள் பூக்கும். நிறைய கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா கிளைகள் நிறைய பூக்கள் பூக்கும். கொஞ்ச நாளாக கனகாமரத்துக்கு ரொம்ப பெருசாக மக்கள் மதிப்பு கொடுக்கறதில்ல. ஏன்னா அதோட கலர் அதிகமாக இருக்குது. அது நிறைய பேர் வச்சுக்கிறதுக்கும் விரும்புறதில்ல. இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக கனகாமர செடி ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. கனகாமர பூக்களை நிறைய பேர் தலையில் வச்சுக்கிறதையும் பார்க்க முடியுது. கடைகள்லேயும் நிறைய கிடைக்குது. செடிகளும் நிறைய பல வண்ணங்களில் நர்சரியில் விற்கிறதையும் பார்க்க முடியுது. எப்படியோ நம்மளுடைய பாரம்பரியமாக ரொம்ப காலமாக நம்ம கூட இருக்கக்கூடிய பூக்களில் இதுவும் ஒன்று. இந்த செடிகள் மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதும் அதை நிறைய பேர் வச்சுக்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இது போலெல்லாம் 80s 90ஸ்லாம் இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. கனகாமரம், டிசம்பர் பூ, மஞ்சள் கனகாமரம் இது எல்லாமே குழந்தைங்க பெண் குழந்தைங்க விரும்பி தலையில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற நாட்களில் நிறைய வச்சுட்டு போவாங்க. இப்போ தான் இது எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் இந்த கனகாமரம் ட்ரெண்டிங்கில் வந்தது என்ன மாதிரி இந்த மாதிரி பூக்களை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள், 2 முழம் அளவுக்கு நான் பூக்களை பறித்து கட்டியிருக்கிறேன். இந்த கனகாமர செடியை வீடுகளில் தொட்டிகளில் வளர்த்து அதோடைய பூக்களை சுவாமிக்கும் வைக்கலாம், நம்ம தலைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகான இந்த பூச்செடிகளை நம்ம அழிஞ்சு போகாமல் காப்பாற்றி நம்ம வீடுகளில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பூக்கள் பாருங்கள், எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த கனகாமரத்து பூவை பார்க்கும்போதே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதோட நிறம் அந்த மாதிரி உங்களுக்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பச்சை கலருக்கும் அதுக்கும் இந்த நிறமும் அதுவும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூக்க செடியில் பூத்திருக்கும் போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அதுவும் நீங்கள் மாடி தோட்டத்துலலாம் வச்சிங்க அப்படின்னா, மாடி தோட்டத்துக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கனகாமர செடியை வீடுகளில் வளங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.